ஸோ, இங்க மேரேஜ் அப்படின்றது இந்த இயங்கியல்ல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகம் அப்படின்னு வரும்போது, மக்கள் தொகை பெருக்கத்துக்காக. அது மட்டும் இல்லாம மரபு முருகேறுறதுக்காகவும் கூட. ஸோ, இப்ப இந்த மரபு முருகேறணும்னா, இந்த என்டிட்டிய கல்யாணம் பண்ணி, குழந்தைகள்ல சில என்டிட்டிகள் பிறக்கலாம் அப்படிங்கிறது இங்க விதி. ஸோ, இன்னாருக்கு இன்னார் என்று முன்னாடியே முடிவு செஞ்சது தான். அதனால நமக்குன்னு என்ன பண்ணல, ஒரு ஆப்ஷன் இங்க இல்ல. ஆனா இது முடிவுக்கு வந்துருச்சு. கடைசியா எல்லா வேர்க்கால்கள்லயுமே அவங்களுடைய அடுத்தடுத்த ஜெனடிக் அப்டேட்ட இப்ப குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, நம்ம வந்து என்ன ஆகுறோம், ஒரு சோல் ஃப்ரீடம வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ இனிமே வந்து நமக்கான தேர்வுகள வந்து நாம செஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து ஜெனடிக் அப்டேட் குடுக்கக்கூடிய நபர்கள் வந்து சில பேட்டர்ன்ஸ அந்த சோல்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் கழிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாம் ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஃபெயிலியர் இருக்கும். ஸோ அதனால துவண்டு போக வேண்டாம். நீங்க உங்க பிளட் லைன்ல கடைசி ஆளா கூட இருக்கலாம். ஸோ அதனால அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை துணை, காதல் துணை பார்த்தீங்கன்னா, நல்லவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ துவண்டு போக வேண்டிய அவசியம் காதல் துணை அப்படிங்கிறது எந்த வயதிலயுமே வந்து இருக்கக்கூடும். ஸோ அதனால வயதான பெண்மணிகள் கூட காதல் துணை இருக்கிறதுல வந்து தவறு கிடையாது. நீங்க ஒரு ஆன்மா. ஆன்மாவிற்கு வயது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒருத்தரை நீங்க திருமணம் செய்து கொண்டீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து காலம் முழுக்க அவரோட நீங்க வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைகள பெத்துட்டீங்களா? அந்த குழந்தைகள நீங்க கரை சேர்த்தாச்சா? அவங்க அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்களா? உங்களுடைய சோலுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. ஏன்னா கடைசியில உங்களுடைய சோல் கெமிக்கல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கர்மிக் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? தரவுகள் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, உங்களுடைய கணவருக்கு நீங்க பணிவிடை செஞ்சீங்க, பிள்ளைகள நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்க போறது கிடையாது. நீங்க எப்படி வாழ்ந்திருக்கீங்க? நல்லவங்களா இருந்திருக்கீங்களா? உங்க மரப எப்படி கடத்திருக்கீங்க? உங்கள நீங்க எப்படி ரீப்ரோகிராமிங் பண்ணிக்கிட்டீங்க? அப்படிங்கிறதெல்லாம் தான் முக்கியம். உங்க குணம் கெட்டு அதுவும் குணம் கெட்ட ஒரு கணவரோட நீங்க வாழறீங்க அப்படின்னா, அப்படியே பேலன்ஸ் ஆகும். ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தான் அந்த வம்சாவழியோட கடைசி வேர்கால்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் பிறக்கக்கூடிய ஜெனடிக் அப்டேட் குடுக்கக்கூடிய ஒரு குட்டி அவதார் மாரி. அப்ப அந்த பெண் அந்த வம்சாவழியில இருக்கக்கூடியது தரவுகளையும் கரைப்பாங்க. திருமணமாகி போய் அந்த கணவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வம்சாவழி தரவுகளையும் அந்த பெண் தான் வந்து கரைக்கணும். அப்ப பாருங்க பெண்ணுக்கு ஆரா எப்படி இருக்கணும். நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு கோவில் மாதிரி இல்லையா அந்த உடல். அப்போ நீங்க எவால்வ்டா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பலமே குன்றி இருக்கு. இங்க எவால்வ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டு பத்தாது. அவங்களுக்கு இந்த ஃபீல்டு அப்டேட் ஆகணும். அதனாலதான் உங்களுக்கு எப்படி இருக்கு பலம் குன்றி இருக்கு. ஐயங்கார் எல்லாம் பாத்தீங்கன்னா எவால்வ்டு. அதனாலதான் அவங்களால ரொம்ப கடினமான வேலைகள் எல்லாம் வந்து செய்ய முடியாது. அந்த மரபு வந்து முருகேற்றப்பட்ட மரபு. அது முன்னாடியே முருகேற்றியாச்சு. அதனாலதான் அவங்களை குடியமர்த்தும் போது கோயில சுத்தி குடியமர்த்துறது. ஏன்னா கோயில சுத்தி நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அவங்களுக்கு அது தேவை. அப்போ யாருமே இங்க பலமானவங்க, பலவீனமானவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த ஃபீல்டுக்கு நாம பொருத்தமா இருந்தோம்னா, நம்ம உடல் வந்து கெமிக்கலால செஞ்ச ஒரு ரோபோட் மாரி, ஒரு பேட்டரி மாரி நல்லா இயங்கும். பெண்ணுக்கு பலம் அதிகம் ஆணை விட. பெண்ணிற்கு அதீதமான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படுது. எவால்வ்டு, ஆல்கலீன். அதனாலதான் நீங்க நல்ல குணத்தோட இருக்கீங்க. ஆண்களை விட மூளை செயல்திறன் பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பெண்ணுடைய குணம் கெடுது, சிறுமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னா உங்களோட சோல் வேல்யூவே போயிடும். இது எல்லாமே நாடகம் மாதிரி தான். ஸோ நாடகத்துல பங்கு பெற்றீங்களா அதோட போதும். உங்க கடமையை செஞ்சீங்களா அதோட போதும். ஆன்மாவை டிப்ளீட் பண்ணிக்காதீங்க. சோல் டிப்ளீஷன் நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு காதல் திருமணம் அடுத்து வர தலைமுறைகள் செய்யறது சிறப்பா அமையும். அப்படியே திருமணம்னு செஞ்சுட்டு எப்பவுமே நான் இவரை விட்டுட்டே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் வேற மாதிரி தான் உங்களை நடத்துவாங்க. அதனால தன்னிலையில இருங்க. உங்களுக்குன்னு எப்பவுமே ஒரு கெரியர் இருக்கணும். பெண்ணாக இருக்கணும்.
என்னுடைய சமூகத்துல ஆண் வடிவமைத்த ஒரு பெண்ணா நீங்க இருக்கக்கூடாது. பெண்ணால வடிவமைக்கப்பட்ட ஒரு பெண்ணால இலக்கணம் எழுதப்பட்ட ஒரு பெண்ணா நீங்க இருக்க வேண்டியது அவசியம். நான் வந்து ரொம்ப கஷ்டத்த எதிர்கொண்டுட்டேன். என்ன இந்த சமூகத்துல வாழவே விடல. நான் பெண்ணா இருக்கும்போது என்ன கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க ஆண்கள். அதனால நான் திமிரு புடிச்ச மாரி நடந்துக்க ஆரம்பிச்சேன். வெறுப்புனால என் கேரக்டரே மாறிடுச்சு. முக தோற்றம் மாறிடுச்சு. என்னோட வாய்ஸ் டோனே மாறிடுச்சு. அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களோட தன்மையை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். நெறைய பெண்கள பாருங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசுறவங்க, எரிஞ்சு விழறவங்க. இவங்கலாம் கடினமான சூழ்நிலைய கடந்து வந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஆண் எப்படி இருக்கணுமோ, ஒரு ஆண் எந்த மாரியான கடுமையான சூழ்நிலைகள சந்திப்பாரோ, அந்த மாதிரியான விஷயங்கள அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்திக்கும்போது அவங்களோட கெமிக்கல்ஸ் மாறும். மாறுறதுனால அவங்களுடைய குணமும் மாறும். ஆனா நம்ப ஆண்களுக்கு அது பிடிக்காது. அந்த பெண்ண தான் பிடிக்காது திருப்பி. ஈகோ பூஸ்ட் ஆகும். ஒரு பெண் இவ்ளோ வேலை செய்றாங்களே, ஒரு பெண் இவ்ளோ தனியா வாழ முடியும்னு எவ்ளோ திமிரா வாழறாங்க அப்படின்னுவாங்க. ஸோ எந்த இடத்துலயும் நீங்க எப்படி இருந்தாலுமே ஒரு அமிலம் அந்த இடத்துல பாயுது அப்படின்னா, குணம் திரிபடையும். மோசமான சிச்சுவேஷன்ஸ்குள்ள உங்கள கொண்டு போய் அது நிறுத்தும். தன்னிலை மாறாம இருக்கணும். பெண்ணா இருக்கிறது தான் அதை விட ஸ்ட்ராங். திடீர்னு என் குணம் மாறி நான் ஆணை போல பிஹேவ் பண்றேன், எடுத்தெறிஞ்சு பேசுறேன், நானும் சுயநலமா நடந்துக்கிறேன், கெரியர் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு போறேன், பணம் இருந்தா மதிக்கிறீங்க, அதனால பணம் முக்கியம்னு போறேன், குடும்பம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டு போறதுல இருந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் திருப்பி ஆணாதான் மாறுறா. பெண்ணா இல்ல. ஸோ ஒரு சரியான பெண் எப்படி இருப்பாங்கன்றத நம்மள மறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மரபுல இருந்து அதை மாத்தி எழுதணும் திருப்பி. சரியான ஒரு காதல் துணைவர் உங்களுக்கு கணவரா கிடைச்சாரு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பொருட்கள் மேல பொருளை உடம்ப கொண்டாடுறது, பொருட்கள் மேல பகட்டு கொள்றது, அதை பெருமையா நினைக்கிற அந்த குணம், சிறுமையான எந்த குணமுமே வராது. யாருக்கு பர்சனல் லைஃப் நல்லா இல்லையோ அவங்கதான் என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, நாங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி அதுல அவங்க தன்னை மேன்மை பொருந்தியவங்க அப்படின்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. தன்னிறைவு அடைஞ்சவன்னு காட்டிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. தங்களை தாங்களே ஏமாத்திப்பாங்க. ஸோ பெண்களுக்கு எப்பவுமே நல்ல காதல் துணைவர் தேவை. கணவர் என்பவர் காதல் துணைவரா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல வந்த கணவர் வாழ்க்கை துணைவரா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஸோ காதல் துணைவர்ன்றவங்க வேற, வாழ்க்கை துணைவர் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் வேற. வெறும் கலவிக்கு மட்டுமே துணையை தேடி வருபவர்ன்றது வேற. நீ எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற, அதனால நான் உனக்கு வீட்டுல இருந்து இதெல்லாமே நான் உனக்கு பணிவிடைகள் செய்யறேன் அப்படின்னு ஒரு பெண் இறங்குறதுங்கிறது அவங்கள தங்களை தாங்களே கேவலப்படுத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா வெளியில உங்களை ஆண்கள் என்னென்ன கஷ்டத்துக்கு உட்படுத்தி இருக்க கூடுமோ அது எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ள உங்க கணவர் அப்படிங்கறதுனால உரிமை எடுத்து உங்களை அவ்வளவு மோசமா டார்ச்சர் பண்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஏன்னா சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கு உங்களுக்கு. அது என்டியூரன்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆல்ரெடி உங்க ஃபேமிலி, நீங்க வந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட அப்பா ஒரு நல்ல ஆணா இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்த சூழ்நிலையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. ஓ, ஆணுனா இப்படிதான் காதலிப்பாங்க போல அப்படின்னே தெரியாது. உங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, காதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கலவி காதல் கிடையாது. ஒருத்தங்க உங்களை புணர்றது இது காதலின் வெளிப்பாடுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்புறம் தாஸ்தாஸ்கி சொல்ற வரிகளை இங்க நான் சொல்ல வேண்டி இருக்கும்.
சில பெண்கள் விரும்பியே இந்த விஷயத்த செய்றீங்க. உங்க ஆன்மா உங்களோட பொறுப்பு. லவ் அப்படிங்கிறது பேசிக். 2 பேரோட கெமிக்கல் காம்போசிஷன் ஒரு செயின் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணுது. உங்களோட கெமிக்கல்ஸ் வந்து என்னோட சோலுக்கு ஃபீட் பண்ணுது. என்னோட கெமிக்கல்ஸ் உங்களோட சோலுக்கு ஃபீட் பண்ணுது. 2 பேரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆம்பிளிஃபை ஆகுது. ஆரா டெவலப் ஆகுது அப்படின்னும்போது நல்ல எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு பேட்டரி மாதிரி தான். அதுதான் உண்மையான நல்ல காதல். அறிவும் நல்லா இருக்கும். மூளை செயல்திறன் இன்னும் அதிகமா இருக்கும். எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லயே வைப் பண்ணுவீங்க. நல்ல எமோஷன்ஸை மட்டுமே வெளியிடுவீங்க. ஆக்கப்பூர்வமா இருப்பீங்க. ஒருவேளை இல்ல தவறான துணை உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க மோசமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்மாவை நீங்க தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெண்கள் சில முடிவுகளை எடுத்தாதான் ஆண்கள் தங்களை மாத்திக் கொள்றதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. பெண்கள் சில முடிவுகளை எடுக்கல அப்படின்னா ஆண்கள் நீங்க பொறுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஆண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. என்னுடைய தாய் எனக்கான பணிவிடைகளை செஞ்சாங்க. அப்புறம் நான் வயதிற்கு வந்த அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற சில தேவைகள் ஏற்பட்டுச்சு. அதையும் நீங்க பூர்த்தி செஞ்சு என் தாய் எனக்கு என்ன பணிவிடை செஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு வெளியில இருந்து பணம் ஈட்டி பொருள் ஈட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக. அவ்வளவுதான். எப்பவுமே அபரிமிதமா கிடைக்கக்கூடிய இலப்பமா கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மேல வந்து மதிப்பு இருக்காது. ஆணினுடைய உலகத்துல ஹவுஸ் ஒய்ஃபுக்கான மதிப்பு ரொம்ப கம்மி. இன்னொன்னு ஆண் தன்னுடைய கோவத்தை வேறு விதமா இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாம் உங்க கிட்ட வந்து வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து கலவி புரியும் போது ரொம்ப மோசமான முறையில கலவி புரியுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஊக்குவிச்சீங்கன்னா அவங்களுடைய அத்தனை டிப்ரெஷனையும் கொண்டு வந்து உங்க மேலதான் கொட்டுவாங்க. அவங்க எப்படி உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு முதல்ல பாருங்க. ரொம்ப கீழ்த்தனமா உங்களை பயன்படுத்துறாங்க ஒருத்தர் அப்படின்னா தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணுங்க. பொறுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிறது என்னோட மரபுல எழுதப்பட்டது அப்படின்னா நீங்க அதை மாத்தி எழுதலைன்னா நாளைக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். நீங்க ஃபைட் பண்ணாத பேட்டில்ஸ் எல்லாம் அந்த பெண் ஃபைட் பண்ணுவாங்க. திருப்பி இந்த பிளட் லைன்ல மாற்றம் வரத்துக்கு தான் இந்த இயற்கை முயற்சி பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்க எந்தெந்த பேட்டில்ஸை ஃபைட் பண்ணி வெளியில வரலையோ அதெல்லாம் நாளைக்கு உங்க பெண்ணிற்கு நடக்கும். அதே மாதிரி உங்க சோல் தொலைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். கல்யாணம் ஆகி நான் வந்து குண்டாகிறேன் அப்படின்னாலே உங்க உடம்பு சேஃபா ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். கெமிக்கல் காம்போசிஷன்ல மாற்றம் ஏற்படுதுன்னு அர்த்தம். நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கீங்கன்னா கெமிக்கல்ஸ் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒருத்தர், அன்பு பொழியிற ஒருத்தர், நாம் என்ன எஃபர்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான எஃபர்ட்ஸ் வர்ற மாதிரியான ஒரு காதல் துணை அமைய பெறுதுன்னா நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பீங்க. உடல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னா உள்ள கெமிக்கல்ஸ்லயும் மாற்றம் இருக்கு, மனதிலையும் மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்துல நீங்க யார் அப்படின்னே மறந்துடுவீங்க. கடைசியா கேட்டா அவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்வீங்களே தவிர உங்களுக்கு எது பிடிக்கும்னே உங்களுக்கு தெரியாது. மறந்து போயிடும். இந்த சமூகத்துல இருந்து மற்ற ஆண்கள் கிட்ட இருந்து என்ன சேஃபா பாத்துப்பாங்கன்னு தானே ஒருத்தரை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க. சேஃப்டி கிடைச்சிருச்சா? அன்பு கிடைச்சிச்சா? பாசம் கிடைச்சிச்சா? இல்ல ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சிச்சான்னு கூட நான் கேட்கல. பேசிக் பேர் மினிமம் சேஃப்டி கிடைச்சிச்சா? உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு, உங்களுடைய ஆராக்கு, உங்களுடைய குணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்கள் இங்க இருப்பாங்க. ஒரு ஜெண்டரையே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஒரு சிலர் மட்டும் தவறா நடந்துக்கிறதுனால. ஸோ நல்லவங்களும் இங்க இருக்காங்க. நீங்களும் வாழுங்க. அதே மாதிரி மற்றவங்களையும் மாற்றத்திற்கு உட்படுத்துறதுக்கான ஒரு தேவைய சூழ்நிலையை கட்டாயமா உருவாக்கக்கூடிய சூழல் இங்க அமைய பெறும்போது அதை ஊக்குவிக்கிற வகையில நடந்துக்கங்க. சில நேரங்கள்ல நமக்காகவும் நாம வாழணும்.
அதே மாதிரி கெட்ட ஆண்கள், கெட்ட நடவடிக்கை செய்யக்கூடிய ஆண்கள், கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஆண்களை திருமணம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்க சோல் மொத்தமாவே டிப்ளீட் ஆயிடும். எனர்ஜி இஸ் கண்டேஜியஸ். அப்போ தரவுகளும் மாற்றம் அடையும். அவங்க ஈட்டக்கூடிய பொருள்ல தான் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது தவறான வழியில வந்தது அப்படின்னா, நீங்க உங்களோட சோலை ரிஸ்க்ல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க பேசிக் கர்மிக் லான்னு ஒண்ணு இருக்கு. நான் அதை பத்தி அடுத்து பேசுறேன். ஸோ அதனால கடமைகளை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்காகவும் வாழ எத்தனைங்க. தயவு செஞ்சு அதுக்காக தயக்கம் காட்டாதீங்க. உங்களுக்காக வாழறதே ஒரு குற்ற உணர்ச்சியோட நீங்க நினைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னா எவ்வளவு மோசமா இந்த சமூகம் இருக்குன்னு பாருங்க. நமக்காக வாழறது தப்பு கிடையாது. எல்லாருக்கும் இங்க வாழறதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்பவர்க்கே. நீங்க வாழ விழையல அப்படின்னா அது உங்களுடைய தவறு. நன்றி. லவ் இஸ் காட்.